ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்காத கயல். அவன் ஒண்ணு பண்ணா, திருப்பி நான் ஒண்ணு பண்ணேன், அவ்வளவுதான். சரியா போச்சு. ஆனா இதுக்கப்புறமும் வந்தான்னு வச்சுக்கோங்க, சேதாரம் ரொம்ப பெருசா இருக்கும். ஏன் இப்படி இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல லோன் கிடைச்சு நீங்க ஒரு பிசினஸ் மேன் ஆக போறீங்க. தலைக்கு மேல அவ்வளோ வேலை இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க ஆட்டோக்காரங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? சரி, ஒருவேளை உங்ககிட்ட பிரச்சனைக்கு வந்தானா என்கிட்ட சொல்லுங்க, நான் சரி பண்ணி கொடுக்குறேன். நீ என்ன பண்ணுவ? ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிற உங்க 2 பேரையும் உட்கார வச்சு நான் சமரசம் பேசி இதோட இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கோங்கன்னு அட்வைஸ் பண்ணுவேன். நீ அட்வைஸ் பண்ணா கேக்குற ஜென்மம்லாம் அவன் கிடையவே கிடையாது. அவன் திருந்துற ஜென்மமா இருந்திருந்தா தடவை என் மேல சேர் அடிச்சுட்டு போன அப்பவே அவன் பண்ணதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு சாரி கேட்டு பிரச்சனையை முடிக்க பார்த்திருக்கணும். ஆனா அவன் என்னன்னா என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி வந்து என்னை ஏமாத்தி பேங்க் போக வேண்டிய என்ன நடு ரோட்ல தள்ளி விட்டு போனான். அங்க ஆரம்பிச்சதான் இவ்வளவு பிரச்சனையும். அதுக்காக இப்படி ஒருத்தர் பிரச்சனை பண்ணா இன்னொருத்தர் பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே போக போறீங்களா? காலம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு. இதுல சந்தோஷமா வாழறதுக்கான வழி என்னன்னு பாக்கணுமே தவிர அதை விட்டுட்டு பழி வாங்கறதுல கவனம் செலுத்துறதா? நமக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கு திருப்பி நல்லது செஞ்சு பாருங்க, அதுலயே நமக்கு நல்லது தானா வரும். சரியா?